இப்போ நம்ம அடுத்தபடியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்போதுமே நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்துட்ருக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விண்வெளி வீரரோட ஜாதகத்தை பார்ப்போம். அப்போ தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விண்வெளி வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்பனா சாவ்லாலாம் ஞாபகம் வருவாங்க. ஆனால் அப்போ அவங்க இல்லை. இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ். அவங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க செப்டம்பர் 19, 1965 பிறந்ததாக ஒரு தகவல். இவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு 2 முறை பயணம் செஞ்சுருக்காங்க. விண்வெளியில் அதிக நேரம் ஒரு நடந்த பெண் ஸ்பேஸ் வாக் பண்ணது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. இவங்களுடைய துணிச்சல் அப்படிங்கிறதுனாலே ஒரு கடற்படை அதிகாரியாகவும் விமானியாகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு புகழ்பெற்ற விண்வெளி வீராங்கனை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அமெரிக்க கடற்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் அவங்க இருக்காங்க. இப்போ பணி ஓய்வு அவங்க நாசாவில் 27 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக பணியாற்றி டிசம்பர் 27, 2025 அன்று தனது பணியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்றிருக்காங்க. தனது வாழ்நாளில் 3 முறை விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 608 நாட்கள் விண்வெளியில் இருந்திருக்காங்க. ஒரு நாசா விண்வெளி வீரர் விண்வெளியில் கழித்த 2வது அதிகபட்ச காலம் அப்படின்னு சொல்லலாம். 9 முறை விண்வெளியில் நடந்து சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கடைசியாக செஞ்ச பயணம் பார்த்திங்கன்னா 2024 ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சென்று அவர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்வெளியில் சுமார் 9 மாதங்கள் தங்கியிருந்து மார்ச் 2025 பூமிக்கு திரும்பினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். விண்வெளியில் தங்கியிருந்து அவங்க திரும்பவும் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஜாதக அமைவில் எந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான சாதனைகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், எல்லாம் பேசியிருக்கோம். இப்போ அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ஜாதகத்தில் விருச்சிக லக்னம் அமைஞ்சிருக்கு. அதில் கேது அமர்ந்திருக்கார். விருச்சிக லக்னம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பலம் வாய்ந்த ஒரு மறைவு ஸ்தானமான ஒரு லக்னம் அப்படின்னு சொல்கிறேன். அதோடைய அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது 12ஆம் இடத்துல துலாத்தில் சுக்கரனோட சேர்ந்து அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் அமைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று துலாத்தில் அமர்ந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட நீச்சபங்க ராஜயோகம் போன்ற ஒரு யோக பலனை தருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கார். 8ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் இணைஞ்சு கஜகேசரி யோகம் போன்ற ஒரு சிறந்த யோக பலத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்காங்க. சூரியன் வீட்டில் சிம்ம ராசியில் புதன் அமர்ந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்காரு. அவர் புதன் வீட்டில் அமர்ந்திருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பரிவர்த்தனை யோகம் காட்டப்படுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு கஜகேசரி யோகம் போன்ற ஒரு யோகம் இருக்கிறதா சொன்னோம். அதாவது செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார், சுக்கரன் துலாத்தில் ஆட்சியில் 2 பேரும் சேர்ந்து துலாம் ராசியில் அமர்ந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நீச்சபங்க ராஜயோகம் போன்ற ஒரு யோக பலனை அவங்களுக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அந்த கஜகேசரி யோகம் முன்னாலே சொல்லிட்டோம். அதே மாதிரி புதனும் சூரியனும் இடம் மாற்றி அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஜாதகத்தில் 10ஆம் வீடு சூரியனோட சிம்மம், அந்த வீட்டில் புதன் அமர்ந்திருக்காரு. 11ஆம் வீட்டில் கன்னி ராசியில் சூரியன் அமர்ந்திருக்காரு. அப்போ சூரியன் வீட்டில் புதன் வீட்டில் சூரியனும் இடம் மாறி அமர்ந்து ஒரு பரிவர்த்தனை யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல யோகங்கள் அமையப்பட்டது எங்களுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த இன்னும் அதை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம். லக்னத்தில் கேது இருக்கிறதா நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல கண்டிப்பாக ராகு இருப்பார். அதே மாதிரி குரு சந்திரன் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இணைஞ்சு அமர்ந்திருக்கதாகவும் முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம. இப்போ இது மாதிரியான ஒரு அமர்வில் என்னென்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஜாதகப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் என்னென்ன யோகங்கள் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறோம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் இணைஞ்சு அமர்ந்து கஜகேசரி யோகம் போன்ற ஒரு சிறப்பான யோகத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. தீர்காயுள், புகழ், செல்வம்,
மற்றும் தலைமை தாங்கு பண்பு எல்லாத்தையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் கும்பராசியில் சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பராசியில் அமர்ந்திருக்காரு. சசயோகம் போன்ற ஒரு பஞ்சமகா புருஷ யோகம் அந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். இது பெரும் புகழையும் விடாமுயற்சி நீண்டகால வெற்றிகளையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடினமான விண்வெளி பயணங்களில் இவர் காட்டிய மன உறுதி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இந்த அமைவு கூட ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் அமர்ந்து இந்த மாளவிய யோகம் அப்படிங்கிற பஞ்சமகா புருஷ யோகத்தை தராங்க. கலைநயம் ஆடம்பரம் மற்றும் வசதியான வாழ்க்கையை தரக்கூடிய அமைவு அப்படின்னு சொல்லலாம். இதே இடத்துல தான் லக்னாதிபதியும் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இருந்தாலும் இந்த உச்சம் பெற்ற சுக்கனோடு அமையும் போது ஒரு சிறப்பான யோக பலம் அந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுவாகவே லக்னத்தில் பார்த்திங்கன்னா கேது இருப்பது அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனை, ஆன்மீக நாட்டம், உலகமே வியக்கும் அளவிலான தனித்துவமான சாதனை புரியும் ஆற்றலை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ராகு 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் கேது லக்னத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான அமைவு. ஆனால் வாழ்க்கையை பொறுத்தவரை இது ஒரு சவாலான அமைவு தான். ஆனால் இது எப்போதுமே ஒரு கிரகங்கள் அமருது அப்படின்னு சொன்னால் அது சாதக பாதகம் ரெண்டுமே தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த இது மாதிரி பல யோக பலன்களை கொண்டு தான் உங்களுடைய ஜாதகம். இவங்க விண்வெளியில் பயணம் செய்வதற்கு காரணமாக அமைஞ்ச கிரக அமைவுகள் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பயணம்லாம் செய்யறதில்ல. அதுக்கு காரணமாக எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக ஜாதகத்தில் 8ஆம் வீடு பார்க்குறோம். மறைபொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 8ஆம் இடம் தான். இதுதான் ஆராய்ச்சி, நீண்ட தூர பயணங்கள் எல்லாத்தையுமே குறிப்பது இந்த ஜாதகத்தில் 8ஆம் இடம் தான். இந்த 8ஆம் இடமான மிதுனத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் மற்றும் குரு இணைந்து அமர்ந்திருக்காங்க. விண்வெளி என்பது ஒரு புரியாத புதிர் போன்ற இடம்தான். அது நம்மளுக்கு என்னென்ன தெரியாது. அங்கு சென்று ஆராய்ச்சி செய்வதற்கு அந்த இடத்துல வலுவான கிரக அமைவுகள் 8ஆம் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குருவும் சந்திரனும் இணைஞ்சு அமர்ந்து ஒரு கஜகேசரி யோகம் போன்ற யோகம் தருவதனால தான் இவங்களால் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் போய் அந்த ஒரு ஆராய்ச்சிலாம் செய்கிறதுக்கும் அங்கே தங்குவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு அப்படின்னு சொன்னோம்னாலே அது எல்லைகளை கடப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்துக்கும் ஆகாய மார்க்கமான பயணங்களுக்கும் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் ராகு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்குறாரு. ராகுவோட இந்த நிலை ஒருவருடைய புதுமையான மற்றும் வழக்கத்திற்கு மாறான துறைகளில் ஈடுபட செய்யும் சொல்லலாம். இவங்க விண்வெளி துறையில் ஈடுபட்டு சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விண்வெளி பயணம்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. கல்பனா சாவ்லா ரொம்ப கடினப்பட்டு ஆனால் அவங்களால திரும்பி வர முடியல, அவங்களே மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் இவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சனியின் பலம் ரொம்ப அவசியமாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பலம் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். துலாம் ராசியில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒரு அபாரமான துணிச்சலையோ இயந்திரங்களை கையாளும் திறனையும் வழங்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனீஸ்வரன் கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்ததுனால மிக நீண்ட கால பயணங்களை மேற்கொள்வதற்கும் விண்வெளியில் தங்கி இருப்பதற்கும் தேவையான மன உறுதியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனீஸ்வரனும் செவ்வாயும் சேர்ந்து தான் இவங்களை விண்வெளி பயணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு திரும்பவும் சேருவதற்கு ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஜாதகத்தில் மிகச்சிறந்த அமைவுகள்லாம் காணப்படுவதனால தான் இவங்களால் அந்த விண்வெளி பயணத்தை செஞ்சு முடிச்சுட்டு வெற்றிகரமாக திரும்பி வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பல யோக பலங்களும் சிறப்பான அமைவுகளும் கொண்ட இவங்க ஜாதகம் இவங்களை வெற்றிகரமாக விண்வெளி பயணத்தை செய்ய வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு விண்வெளி வீராங்கனையோட ஜாதகத்தான் பார்த்துருக்கோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.